வணக்கம் சிங்கராஜா. நண்பர்களே, நாம் அவசரமாக இங்கு கூடியிருப்பது எதற்கு தெரியுமா? நம்மை பிடிப்பதற்கு வேட்டைக்காரன் மற்றும் பல எதிரிகள் காத்திருக்கின்றனர். ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உதவி செய்வது நம்முடைய கடமையாகும். காட்டில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய நமது நண்பர் கஜராஜாவை நான் நியமித்திருக்கிறேன். இன்று முதல் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கஜராஜா செய்வார். ஏன் நானா இல்லையா? நான் என்ன ராஜாவுக்கு எதிரியா என்ன? இத்துடன் இந்த கூட்டம் கலைந்தது. சிங்கராஜா எடுத்த முடிவு உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். ஆமா கஜராஜா தான் இதுக்கு சரியான. கஜராஜா எப்படி உதவிடுறாருன்னு பாக்குறேன். இன்னையில இருந்து எல்லாரையும் அழிச்சு காட்டுறேன். இன்னும் நீ போல இத போய்கிட்டு இருக்க மகாராஜா. உங்களை சாப்பிடாம விட மாட்டேன். ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்க, என் கால சாப்பாட கெடுத்துட்டானே. ஓடி ஆடி உழைப்பதற்கு நிறைய சக்தி தேவை. அதுக்கு பழம்தான் சரியான உணவு. இதோ வந்துட்டேன். பெரியோட வேலையா இது? உங்க அம்மா அப்பா எங்க? தனியா இப்படி வந்து நரியார்கிட்ட மாட்டிக்கிட்டியே. விளையாடும் போது தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன்னா அதான் மாட்டிக்கிட்டேன். சரி சரி, இனிமே கவனமா இருக்கணும். ரொம்ப நன்றி கஜராஜா. பத்திரமா வீட்டுக்கு போ. என் வயித்துல அடிக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு. இப்படியே போனா நான் பட்னி கடந்து சாக வேண்டியதுதான். இந்த கஜராஜாவுக்கு ஏதாவது ஒரு பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? யானைய பழிவாங்க இந்த சிங்க குட்டி தான் சரியான ஆளு. இப்ப பாரு என் வேலைய. என்ன நரியாரே, பாத்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? எல்லாம் உன்னை பத்திய சிந்தனை தான்ப்பா. என்ன என்ன பத்தியா? ஆமா, எல்லாம் உன் எதிர்காலத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது எதிர்காலத்தை பத்தியா? ஆமா, இந்த காட்டுக்கு அடுத்த ராஜா நீ இல்ல. என்ன நான் இல்லையா? அப்ப வேற யாரு? அடுத்த காட்டு ராஜா நீ இல்ல, அந்த யானை தான். என்னது? குட்டி பாக்குறத பார்த்தா நம்ம வலையில விழுந்துற மாதிரி தான் தெரியுது. என்னையே முறைக்கிற? நான் சொல்றது அத்தனையும் உண்மை உண்மை உண்மை. என்கிட்டயே விளையாடுறியா? உன் கூட நான் ஏன் விளையாடுறேன்? உண்மையத்தான் சொன்னேன். என்ன உண்மை? எதையும் மறக்காம என்கிட்ட சொல்லு. இந்த காட்டுக்கு ராஜா நீ மட்டும் இல்ல, வேற ஒருத்தரும் இருக்கிறாரு. யாரது? அதுவா, அவர் தான் கஜராஜா. என்ன நம்ம கஜராஜாவா? ஆமா, உங்க அப்பா மத்தவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறத என் 2 காதாலையும் கேட்டேன். நான் இத நம்ப மாட்டேன். நானும் அதை நம்பல. ஆனா அதுதான் உண்மை. வேணும்னா நீ இப்பவே என் கூட வாயேன். சரி வா. அதோ அந்த 2 முயலங்களும் வருதுங்க. யானைய பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதுங்க வர்றதுக்குள்ள புதருக்குள்ள ஒளிஞ்சி அதுங்க என்ன பேசிக்கிட்டுன்னு கேப்போம். சரி. கஜராஜானா கஜராஜா தான். உண்மையிலே அவர மாதிரி உதவுற குணம் யாருக்குமே வராது. ரொம்ப சரி.
ம், நான் சும்மா விட மாட்டேன். இப்ப வேணாம், அவசரப்படாத. அங்க பாத்தியா, உனக்கு போட்டியா உங்க அப்பா கஜராஜாவை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ சொன்னது உண்மைதான். இப்ப நான் என்ன செய்யறது? கவலைப்படாத, உன்னை நான் இந்த காட்டுக்கு ராஜாவா ஆக்கிடுறேன். உண்மையாவா? எப்படி? நான் ஒரு யோசனை சொல்றேன், அத நீ கேப்பியா? அப்புறம் உனக்கு போட்டியே இல்ல, நீ தான் இந்த காட்டுக்கு ராஜா. ம், சீக்கிரம் சொல்லு. சரி, இன்னைக்கு ராத்திரி நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். தூங்கிடாத. என்ன என்ன? ஐயோ, இந்த இடத்த பார்த்தா நமக்கே பயமா இருக்கே. ஏன் இவ்வளவு நேரம்? அப்பாக்கு தெரியாம வர வேணாமா? நான் உங்ககிட்ட சொல்லல, அந்த இடம் இதான். வேட்டக்காரன் எல்லா மிருகத்தையும் பிடிக்க இங்கதான் குழி வெட்டி வச்சிருக்கான். நம்ம திட்டப்படி யானைய இந்த குழியில நாம விழ வைக்கணும். இந்த குழியில யானை விழுந்தா அடுத்து நீதான் ராஜா. சத்தம் போடு. ஏன் நீ சத்தம் போட்டா என்ன? ஆ, நான் சத்தம் போட்டா யானை வராது, நீ சத்தம் போட்டா தான் யானை வரும். ஆ, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஆ, என்ன காப்பாத்துங்க. ஆ, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஆ, எங்கிருந்து வருது இந்த சத்தம்? ஆ, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஆ, என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. ஆ, என்ன காப்பாத்துங்க. ஐயோ அம்மா, சிங்கராஜா. ராஜு, ஓடாதே, வா இங்கே. அந்த நரி கூட சேராதேன்னு எத்தனை தடவை சொல்றது? எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா இங்கேயே வந்த. நரியோட சேர்ந்து சிங்கமாகிய நீயும் நரியா மாறிட்டியா? என்ன மன்னிச்சிருங்க. இந்த குள்ள நரி பேச்ச கேட்டுக்கிட்டு புத்தி கெட்டு போயிட்டா. கஜராஜாவ குழியில தள்ளுறதுக்காக வந்தோம். ஓ, இங்க இருந்துதான் அந்த சத்தம் வருதோ? அவளை காப்பாத்தாத. நீங்க எப்படி மகாராஜா இங்க வந்தீங்க? ஒன்னில்ல நண்பா, யாருக்கும் தெரியாம ராஜுவன் நரி திருட்டுத்தனமா கூட்டிக்கிட்டு போறத பார்த்தேன். இதுல ஏதோ சூது இருக்குன்னு நினைச்சு அவங்களுக்கே தெரியாம அவங்கள நான் பின்தொடர்ந்தேன். என்ன மன்னிச்சிருங்க கஜராஜா. பொறாம குணம் உள்ளவங்களுக்கு யாரும் கெடுதல் பண்ண வேண்டாம். கெடுதல் அவங்கள தேடி தானா வரும். ஐயோ, வேட்டக்காரன் வரானே. இனிமே நம்ம கதை அவ்வளவுதானே?